இது சாம்சங்கு 7.5 கிலோ வாஷிங் மிஷினு. இப்போ பாருங்கள், இது வேலை செய்யுது. ட்ரையர் வந்து வேலை செய்யலை. ட்ரையர் வந்து வேலை செய்யலை. இப்போ நான் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போது பின்னாடி ரிமூவ் பண்ணுறப்போ இப்போ வந்து இந்த இது வந்து லூஸ் இருக்குது. இப்போ இது இழுத்த உடனே இப்போது இது இழுத்தால் தான் நம்ம பிரேக் இருக்குது. இந்த பிரேக்கு வேலை செய்யுதுன்னா இந்த டோர் வந்து கொஞ்சம் கிராக் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போது இதை வந்துட்டு இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சிச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இப்போது மோட்டர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த சுவிட்சை வந்துட்டு டிஸ்கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அது ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ மூவ் ஆகிடுச்சு. இப்போது இவ்வளோ டைம் ட்ரையர் வேலை செய்யுது. இப்போ ட்ரையர் வேலை செய்யுது. இப்போ லேசாக மட்டும் இழுத்து கட்டியிருக்குது. ஏன்னா மேலே வந்து அந்த லாக் வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் மட்டும் டென்ஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ ஓட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மேலே திறந்தாச்சுன்னா ஸ்டாப் ஆகுது. இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். மூடியை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து நிற்கிது. இப்போ இது வந்துட்டு சரியாக மூடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு லாக் உடஞ்சிட்டு இருக்குது. வேறு ஒரு லாக் உடஞ்சிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். இப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டோர் வந்து லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். இதில் எல்லாம் அவுத்த ஸ்க்ரூ எல்லாமே வந்துட்டு நல்லா பக்காவாக டைட் பண்ணுங்க. இல்லைனா வைப்ரேஷனில் திருப்பி எல்லா ஸ்க்ரூ கழண்டு விடும். நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்ல நான் அவுத்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூவும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ விடாமல் கரெக்டாக டைட் பண்ணுங்க. இது கரெக்டாக இருந்தது, எதுவும் பிரச்சனை இல்லை. இதில் தான் பிரச்சனை இருந்தது. இந்த டோர் வந்து ஷேக் இருக்குது, அதனால் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. கூட ஆரம்பிச்சு